வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம திரை டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. அவரை பார்த்த அந்த நொடி நம்ம தல அஜித்குமார் குறித்து மனசு திறந்து பேசிய நடிகர் சூரி. அடடே, அந்த போஸ்ட்ல அப்படி என்ன இருக்கு? வாங்க பார்க்கலாம். நடிகர் அஜித்குமார் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, வளர்ந்து வரும் பல நடிகர்களுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அஜித் சார் பத்தி பிரபலங்கள் சொல்ற ஒவ்வொரு கருத்தும் ரசிகர்களை செமையா ஆச்சரியப்பட வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு வைரல் பதிவு தான் இப்போ சோஷியல் மீடியால பரபரப்பா பேசப்படுது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் அஜித்குமார் இப்போ தன் நீண்ட நாள் கனவான கார் ரேஸ்லையும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நாட்டிற்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி பல வெற்றிகளை குவித்து வர்றார். நாளை ரிலீஸ் ஆக உள்ள காந்தா படத்தோட ஹீரோ மற்றும் தயாரிப்பாளரான துல்கர் சல்மான் கூட இந்த வயசுலையும் தன் கனவை நிறைவேற்ற கார் ரேஸுக்கு போயிருக்கார் அஜித்குமார். அவர்தான் எனக்கு மிகப்பெரிய உத்வேகம்னு பேசியிருந்தார். இப்படி அஜித் சார் பத்தின பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போதான் நடிகர் சூரி தன் சோஷியல் மீடியா பக்கத்துல அஜித்துடன் எடுத்த ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து அழகான கேப்ஷன் ஒன்று போட்டிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார்னா, அவரை பார்த்த நொடியிலேயே புரிந்தது, உண்மையான வெற்றி உருவாக்கப்படுவதல்ல, அது தினமும் உழைப்பாலும் மன வலிமையாலும் சம்பாதிக்கப்படுவது. அவருடன் நடந்த அந்த உரையாடல் அமைதியாக இருந்தாலும் ஆழமான அர்த்தம் கொண்டது. சூரி அஜித் சார் கூட இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் வந்த மெகா ஹிட் படமான வேதாளம்ல தான் கடைசியா சேர்ந்து நடிச்சிருந்தார். அதற்கு பிறகு அவங்க இருவரும் இப்போதைக்கு வேற எந்த படத்திலையும் இணையல. சரி, அடுத்ததா அஜித் சாரின் 64வது படம் பத்தி ஒரு குட்டி அப்டேட். ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் இப்போ தீவிரமா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர் யாருன்னு இன்னும் ஃப்ரெஷ் அப்டேட் கிடைக்கலன்னு சொல்லப்படுது. பல முன்னணி தயாரிப்பாளர்கள் அஜித் சார் படத்தை தயாரிக்க ரெடியா இருந்தாலும் அஜித் போடுற சில கண்டிஷன்கள் அவங்களுக்கு ஒத்து வராததால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் சுணக்கம் காட்டுறாங்களா. அதனால அண்டை மாநில தயாரிப்பாளர்களும் அதிக ஆர்வம் காட்டாத நிலையில அஜித் சாருடைய குழுவினர் பாலிவுட்ல இருந்து ஒரு தயாரிப்பாளரை கூட்டிட்டு வர முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்கன்னு வலைப்பேச்சு பிஸ்மி சொல்லியிருக்காரு. கடைசியா அஜித்குமார் நடிப்புல வந்த குட் பேட் அக்லி படம் வசூல் ரீதியா சாதனை படைச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.